கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் நினச்சி வச்சுருப்போம்ல, எனக்கு இந்த காரியம் நடக்கணும், அது நடக்கணும், இதை நடக்கணும், இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வச்சுருப்போம்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைத்திருக்கிற நினைவுகளெல்லாம் என்னுடைய நினைவுகள் அல்ல மகளே, நீ போகிற பாதையெல்லாம் என்னுடைய பாதையும் அல்ல, எல்லாவற்றையும் நீ என்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் நினைவுகளில் உன் பாதைகள் எல்லாவற்றையும் என்கிட்ட கொடு, நான் உனக்கு வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன், நான் உன்னை கொண்டு போவேன், என் பாதையில் நான் உன்னை கொண்டு போவேன். அதனால் என்னை வசனத்தெல்லாம் ஆண்டவர் எதுக்கு நம்ம கொடுக்குறாரு, வார்த்தைகளை எதற்கு கொடுக்குறாரு என்று சொன்னால், தேவனுடைய பாதையில் நடக்க முடியும். அவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் நமக்கு வழிகாட்டுகிறவராக இருக்க நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய திட்டங்களை, நம்முடைய செயல்களை எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமேன். நம் நினைவுகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நினைவுகள் இருக்குது, என்னுடைய திட்டங்கள் இப்படி இருக்கப்பா, அதை நீங்கள் வாய்க்க செய்ய மாற முடியும், நீங்கள் விரும்புவீர் என்றாலும் சித்தம் இருக்கும் என்றால் கர்த்தரனை ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் போகிற பாதைகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் பாதைக்கு தீபமாக நீங்கள் கடந்து வாங்கப்பா, சித்தமில்லாத எங்கள் காரியங்கள் ஒன்று எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எல்லாவற்றும் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜெபத்தில் வைங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறேன், உங்கள் நினைவெல்லாம் என் நினைவில்லை மகளே, நான் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறேன், உன் வழி என்னுடைய வழி கிடையாது, நானும் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், அந்த வழி வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுகிற வழி, நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிறாயா, நம்புகிறாயா என்று கர்த்தர் என்ற நாளில் கேட்குறார். அதனால் ஜபத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வாங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறைவுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறனால குறைவு உள்ளவர்களாய் நாம் தேவனுடைய சமூகத்தில் வராதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு, நிறைவான இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு அன்போடு தேவன் பேரில் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நமது குடும்பங்களையும் நம்மையும் உயர்த்துகிற தேவனாக இருக்கார். அல்லேலூயா. உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் ஒப்பு கொடுத்துருங்க. இன்றைய தினத்தில் தேவனுடைய சமூகத்தை அறிக்கை செய்யுங்க. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுங்கள். அவரையே சார்ந்து வாழுங்க. உங்கள் வழிகளையும் உங்கள் தேவைகளையும் உங்கள் வாய்க்கால்களையும் ஆண்டவர் வெட்டி உங்களுக்கு உண்டான எல்லா தேவையும் கர்த்தர் சந்திப்பார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.